ஹாய் எவ்ரிவன். இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரவுண்டப்பாக பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நேஷ்னல் நியூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் டேஸ் இந்த வீக்கில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ் நம்ம மக்களவை மாநிலங்களவையில் இந்த வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு 18th லோக்சபா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 18th லோக்சபாவில் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ரோடம் ஸ்பீக்கராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் யாருன்னா, இந்த பார்லிமெண்ட்லேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை பிரசிடென்ட் கூப்பிட்டு ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுப்பாங்க. இந்த வாட்டி அந்த பதவியை யார் எடுத்திருக்காங்கன்னா, மஹதாப் அப்படின்ற ஒரு பார்லிமெண்டேரியன் தான் இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் பதவியை எடுத்திருக்காங்க. ஸோ இதை கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஆர்டிக்கல் 95 படி இந்த போஸ்ட்டை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் 95ல் ப்ரோடம் ஸ்பீக்கர் என்னெல்லாம் பண்ணணும், இந்த போஸ்ட்டை யார் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பேசிக்லி இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாருன்னா, பார்லிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு செஷனை இவர் தான் ஹெட் பண்ணுவார். அதே மாதிரி ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் மாதிரி அங்கே நடத்துவாங்க. ஸோ அந்த எலெக்ஷனில் எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஸ்பீக்கரை அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி எலெக்ட் பண்ண ஸ்பீக்கர் தான் ஓம் பிர்லா. ஓம் பிர்லா 17th லோக்சபாலையும் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. இந்த டைமும் அவர் ரீஎலெக்ட் ஆகி ஸ்பீக்கராக பதவி ஏற்றிருக்காரு, ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மஹதாப் ப்ரோடம் ஸ்பீக்கராக அப்பாயிண்ட் பண்ண உடனே நரேந்திர மோடியும் அவரோட பார்லிமெண்டேரியன் பொசிஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னும் 259 பீப்புள் அவங்களோட பார்லிமெண்ட்ரி போஸ்ட்டை ஓத் டேக்கிங் செரிமனியில் எடுத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த ஓத் டேக்கிங் செரிமனி இங்கிலீஷ் ப்ளஸ் 22 ரெக்கக்னைஸ்ட் லாங்குவேஜஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு 2 ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 99. ஆர்டிக்கல் 99 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஓத் டேக்கிங் செரிமனி நடந்தால் மட்டும்தான் அந்த பார்லிமெண்டேரியன் இந்த சீட்டில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்காமல் அவர் உட்கார்ந்தாருன்னா ஆர்டிக்கல் 104 படி ஒரு நாளுக்கும் 500 rupees அவர் பெனால்ட்டி பே பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனாக 18th லோக்சபாவில் பதவியேற்றிருக்காரு. ஸோ இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற போஸ்ட் 1969 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஸோ ஒரு லா மூலியமாக தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த லாக்கு பேர் என்னென்னா சேலரி அண்ட் அலோவன்ஸ் ஆஃப் LOP அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1977 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1977 ஆக்டில் தான் அவரோட சேலரி என்ன, அவருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட் எடுத்துக்கணுன்னா அவர் பார்ட்டிக்கு 1/10th சீட் இந்த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட் ஃபில் ஆகாமலே இருந்துச்சு. ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க தான் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது லாஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு சில பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் நிறைய பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ், இந்தியாவில் ஃபினான்சஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஓவர்சீ பண்ணுற கமிட்டிஸ்லலாம் இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருப்பார். அதே மாதிரி சில ஸ்டாச்சுவேட்ரி பாடிஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷன் இல்லாத சில எக்ஸ்ட்ரா பாடிஸ் எல்லாம் லா மூலியமாக கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி இருக்கிற சில பாடிஸ்க்கு எல்லாமே லீடர் அப்பாயிண்ட் பண்ணும்போது இவரும் ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கராக இருப்பார், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவரை ஷேடோ பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது ரூலிங் பார்ட்டியோட ஆட்சி கவிழ்ந்துடுச்சுன்னா இந்த ஷேடோ பிரசிடெண்ட் உடனே ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவர் ஷேடோ பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது ரூலிங் பார்ட்டி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணால் அதை தட்டி கேட்குற மெயின் உரிமை இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பவர்ஸுமே இப்போ ராகுல் காந்திக்கு 18th லோக்சபாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ராஜ்யசபாவில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ராஜ்யசபா அப்படின்றது ஒரு பர்மனெண்ட் பாடி. அதோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறது ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் தான். ஸோ இங்கே லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கிறது மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்றவர் தான். ஹவுஸோட லீடராக இருக்கிறவர் JP நட்டா. இவர் BJP சீஃபாகவும் நம்ம இப்போ கரண்ட் யூனியன் ஹெல்த் மினிஸ்டராகவும் இவர் இருக்கார், ஓகே? நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, லடாக் ஃபுல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னா என்னென்னா ரீடிங், ரைட்டிங் அண்ட் பேசிக் மேக்ஸ் ஸ்கில்.
ஸோ ஸ்கூலுக்கு போகாத மக்கள் எல்லாருமே இந்த பேசிக்கான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்கீம் படி 97% லிட்ரஸியை வந்து லடாக் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் 2022 ஸ்டார்ட் பண்ணி 2027 வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போக முடியாத அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமே. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் வந்துட்டு சஃபாயி ஆப்னோ பிமாயி பாகோ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வராங்க. இது வந்து ஸ்வச் பாரத் அர்பன் மிஷன் 2.0க்கு கீழே நடக்குது. ஓகேவா? இனிஷியேட்டிவ் மூலிமா என்ன மெயின்லி பண்ண போகிறாங்க அப்படின்னா, மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டிசீஸஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1 ஜூலைலேருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸில் வந்துட்டு கிளென்லினஸ் ட்ரைவ்ஸ் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணி டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறது, மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ நம்மளுக்கு சானிடேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தண்ணியும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் வந்து ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே சஃபாயி ஆப்னோ பிமாயி பாகோ அப்படின்ற ஒரு மிஷனை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சைமல்டேனியஸாக இப்போது ஸ்டாப் டயேரியா அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து மோசமாக இருக்கிறதுனால சில்ட்ரன் வந்து டயேரியாவால் சாகுறாங்க. ஸோ இப்படி இந்த ஸ்டாப் டயேரியா கேம்பெயின் கூட இவங்க வந்து கோஆப்ரேஷனில் தான் ஃபங்க்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு யுனெஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கை வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்பனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது சிட்டிஸ் வந்து எப்படி க்ரியேட்டிவாக அவங்க கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். ஓகேவா? இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே வருது. எதுக்காக கோழிக்கோடு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 500 லைப்ரரிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் திருவிழா நடக்குது இல்லையா, அதே மாதிரி அந்த இடத்துல வந்து லிட்ரரி ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய நடத்துவாங்க. ஸோ இந்த லிட்ரரி ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஏஷியாவில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கேதரிங்கை வந்து இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால கோழிக்கோடை வந்து லிட்ரரி சிட்டியாக வந்து இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நீட் எக்ஸாம், அப்புறம் நெட் எக்ஸாம், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்சி இருக்குது. அதுதான் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது எதுக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாமில் வந்து நிறைய ஸ்கோரிங், நிறைய மால் ப்ராக்டிஸ் எல்லாம் நடந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட்டுன்னு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ்லேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, எக்ஸாமினேஷன் வந்து டிலே ஆகிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் டிலே ஆகுறதுனால நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு காலேஜ் போகிற அட்மிஷன்ஸு, அப்புறம் ஜாப்ஸ் எல்லாமே டிலே ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியை ஹெட் பண்ணுறவர் தான் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் இதுக்கு முன்னாடி ISRO தலைவராக இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ பேசிக்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்போது NTA வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னெல்லாம் இதில் லூப் ஹோல்ஸ் இருக்குது, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத வந்து எஃபெக்டிவாக பார்க்கறதுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னா, NTAவோட டைரக்டர் ஜெனரல் சுபோத் குமார் சிங்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவர் பதவியிலேருந்து. அவருக்கு பதிலாக பிரதீப் சிங் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை வந்து ஃபஸ்ட்டு 2017 தான் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுற மெயின் பர்பஸ்க்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மொத்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா தர்மேந்திர பிரதான் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சரகசி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது வாடகை தாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து சரகசி மூலியமாக வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு வந்து 180 days லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து 2024ல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு இந்த 180 days லீவ் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வரைக்குமே தாய்க்கு மட்டும்தான் லீவ் இருந்திருக்கு. இப்போ ஃபாதர்ஸ்க்குமே வந்து 15 daysக்கு லீவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லீவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா 730 days வந்துட்டு ஃபீமேல் ஸ்டாஃப்ஸும் சிங்கிள் ஃபாதராக இருக்காங்க இல்லையா மேல் ஸ்டாஃப் அவங்களுக்குமே வந்து 730 days வந்து லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 730 days வந்து ஒரேடியாக நம்ம எடுக்க முடியாது. 2 சில்ட்ரன் இருக்கிறவங்க வந்து பிரித்து லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு சைல்டுக்கு இவ்வளோ டேஸ், இன்னொரு சைல்டுக்கு இவ்வளோ டேஸ்னால் அவங்க வந்து பிரித்து லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சைல்ட் கேர் பாலிசியாக இருந்துச்சு. இப்போது இதில் அடிஷ்னலாக வந்து வாடகை தாய் மூலியமாக வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா ஸோ அந்த சரகேட் மதருக்கும் சரி அந்த குழந்தைய வளர்க்குற மதருக்கும் சரி 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 2 பேருக்குமே 180 days லீவ் கிடைக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதுசாக பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 15 daysக்கு மட்டும்தான் ஃபாதருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டட் கொலிஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு பேர் வந்து கவச் சிஸ்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதோட எய்மே என்னென்னா 5 வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற எல்லா ரயில்வே நெட்வொர்க்ஸ்க்கும் இந்த கவச் சிஸ்டம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ட்ரெயின் வந்து மோதி நிறைய பேர் வந்து அவங்க உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வர இந்த ஸ்கீம் தான் வந்து கவச் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாக வந்து இது டெல்லி மும்பை, டெல்லி ஹவுரா அப்படின்ற 2 ரூட்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வந்து ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான நோக்கமே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 44,000 கிலோமீட்டருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த ரயில்வேஸில் எல்லா ரயிலுக்கும் வந்து இந்த கவச் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணி ரயில்வேஸ் ஃபங்க்ஷன் ஆகுறது தான் இவங்க இம்பார்ட்டண்ட் டாஸ்க்காக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம குளோபல் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட கவுன்சில் மீட்டிங்கை இந்தியாவில் நடத்த போகிறாங்க. ஸோ இப்போ ஐஎஸ்ஓனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஐஎஸ்ஓனா வந்து இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன். எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஹையஸ்ட் சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அண்ட் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி அப்படி பார்க்கும்போது 85 கண்ட்ரீஸ் வந்து இதில் ஒரு மெம்பராக இருக்காங்க. இந்த 85 கண்ட்ரீஸ் தான் வந்து 90% சுகர் டிரான்சாக்ஷன் வந்து வேர்ல்டில் நடத்திட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சுகர் கன்சியூமர் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகராக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஒன்று கூடி ஒரு கவுன்சில் மீட்டிங் மாதிரி வருஷம் வைக்கிறாங்க. அதோட 64th மீட்டிங் வந்துட்டு நியூ டெல்லியில் இந்த வருஷம் நடக்க போகுது. 25th to 27 ஜூன் வந்து இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்னெல்லாம் சுகர் செக்டாரில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், எப்படி வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் சுகர்லேருந்து அப்படின்ற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபாரமாக தான் இந்த ஈவெண்ட்டை வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சைனாவோட சாங் E6 அப்படின்ற ஒரு ப்ரோப் வந்துட்டு எர்த்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது எதுக்காக ஸ்பேஸ்க்கு போயிருக்குன்னா ஃபார் சைட் ஆஃப் த மூன் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சைடு இருக்குது மூனுக்கு. சைட் ஆஃப் மூனை வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க, அட்கின் பேசின் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அட்கின் பேசின்லேருந்து கொண்டு வந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஃபர்தராக பீஜிங்க்கு கொண்டு போய் அனலிசிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் நம்ம பார்த்தோம்னா முன்னாள் டச் பிரைம் மினிஸ்டர் மார்க் ரட் அப்படின்ற ஒரு பர்சனை தான் வந்து நாட்டோவோட செக்ரட்டரி ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு கோல்டு வார் அப்படின்னு ஒரு வார் வருது. அந்த டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எக்ஸாக்ட் இயர் என்னென்னா 1949 அப்படின்றது தான். ஸோ இந்த நாட்டோன்ற ஆர்கனைசேஷன் வந்து பிரசல்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் மூலயமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 32 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க இப்போது. ஸோ இந்த நாட்டோ ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னா இந்த 32 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு கண்ட்ரி மேலே வந்து யாராச்சும் போர் தொடுத்தாங்கன்னா எல்லார் மேலேயும் அட்டாக் பண்ணதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் தான் நாட்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த டைம் கோல்டு வார் டைமில் இதுக்காக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காலப்போக்கில் வந்து இவங்க பீஸ் கீப்பிங்
மிச்ச கண்ட்ரீஸ்க்கு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் வந்து இப்போ நேட்டோ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதில் என்ன நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்க் ரட் அப்படின்ற பர்சன் தான் வந்து புது செக்ரட்டரி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேட்டோவில் வந்துட்டு இந்தியா ஒரு மெம்பர் கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா World War II முடிகிற டைமில் தான் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஸோ நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம திருப்பி ரீபில்ட் பண்ணுற ப்ராசஸில் தான் நம்ம இருந்தோம். அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லா கண்ட்ரிஸும் வந்து ரெண்டு சைட்ஸாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ கோல்டு வாரில் ஒன்று நீங்கள் இந்த சைடு இருக்கணும், இல்லைனா இந்த சைடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷன் இருந்துச்சு. அப்போது இந்தியா மாதிரி சில ஃப்ரீடம் வாங்கின கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இப்போ தான் எங்கள் கண்ட்ரியை ரீபில்ட் பண்ணுறோம், அதனால நாங்கள் வந்து நான் அலைன்மெண்ட் அப்படின்னு யாருக்குமே சாராமல் நாங்கள் தனியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால தான் இந்தியா வந்து நேட்டோவில் ஒரு பார்ட்டாக இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது சில இம்பார்ட்டண்ட் டேஸ் 2 இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேர்ல்டோட தெர்மோஸ்டாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதிகமாக வெயில் அடிக்குது, திடீர்னு வந்து மழை பெய்யுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால இவ்வளோ மாற்றங்கள்லாம் நம்ம வந்து விட்னஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் கன்சர்வ் பண்ணணும்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் 22 ஜூனை வந்து வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் 2017 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் நோக்கமே வந்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்கும், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும், அந்த இடத்துல வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் தான் இந்த வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே இருக்குது. ஓகே, இந்த இயரோட தீம் நம்ம பார்த்தோம்னா எம்பவரிங் த வேர்ல்ட் இன் டெஃபென்ஸ் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கிறதுனால ரெயின் ஃபாரஸ்ட்டும் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிட்டே வருது. அது எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த இயரோட தீமை வந்து எம்பவரிங் த வேர்ல்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஆர் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் எதுக்கு முக்கியம்னு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பயோடைவர்சிட்டி. இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் வந்து நிறைய அன்டச்டு லேண்ட், நம்ம ஹியூமன்ஸ் வந்து மோஸ்ட்லி என்டர் ஆகாத லேண்ட் நிறைய இருக்குது. அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா, நிறைய மரங்கள், நிறைய செடி கொடிகள்லாம் இண்டிஜினஸாக வளர்ந்துட்டே இருக்குது. அந்த இடத்த விட்டு வெளியே அதால் சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செகண்ட்லி நம்ம பார்த்தோம்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய மழை பெய்யறதுனால நிறைய பிளான்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வளரும். அதில் இருக்கிற நிறைய பிளான்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற பிளான்ட்ஸையும் நம்ம கன்சர்வ் பண்ணணும்னா ரெயின் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேர்ட் நம்ம பார்த்தோம்னா கார்பன் ஸ்டோரேஜ். இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து சர்வைவலுக்கு எவ்வளோ முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்சிஜன் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதே மாதிரி சதுப்பு நிலமும் வந்து ஆக்சிஜன் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக நம்மளுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்னு பார்த்தோம்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிரேசிலோட 40% ஏரியா வந்து கவர் பண்ணி இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டேயோட சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே. ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் 1894 பாரிஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ வர்ற ஜூலைலேருந்து நம்மளுக்கு சம்மர் ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து 26 ஜூலை ஸ்டார்ட் ஆகி 11 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு ஒலிம்பிக் டேயோட ஒப்ஜெக்டிவே என்னென்னா எல்லாருமே ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து பிரிவினை இல்லாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத இது ஒரு ஆப்ஜெக்டிவாக வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து 23 ஜூன் தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இயரோட தீம் என்னென்னா லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட் அப்படின்றது தான். ஸோ எல்லாருமே ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இயரோட தீமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ.